இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மோட்டர் சைக்கிள் கேடிஎம் டியூக் 160 தான் இருக்குது. இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட சாசி தான். இன்ஜினில் ஆரம்பித்து வீல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்மையாக வெயிட் ரெடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த இன்ஜினோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய டியூக் 125 விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த வண்டி 147 கேஜி வெய் ஆகிறதுக்கு ஃப்ரண்ட்லேருந்து ரியர் கிராப்லைர் வரைக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஜின் தான். செம்ம ட்ராக்டபிளாக இருக்குது. ஒரு 150 சிசியில் இந்த அளவுக்கு ட்ராக்டபிளான மோட்டரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ட்ராக்டபிளாக இருக்குது. 40-50ல் அப்படியே த்ராட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட வண்டி அது பாட்டுக்கு போகுது. நெகட்டிவ்ஸ், இந்த மோட்டர் சைக்கிளோட பெரிய நெகட்டிவ்னு என்ன கேட்டிங்கன்னா இதோட டாப் எண்ட் தான். ஏற்கனவே டியூக் 200 வந்து ரொம்ப ஷார்ட்ரு கியரிங் ரன் பண்ணியிருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 விட 3 டீத் ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் அதிகமாக ரன் ஆகுது. ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 120 km/hரில் 10,200 RPMல லிமிட்டரை தட்டுது. ஸோ 120 km/h ஒரு டாப் ஸ்பீடு இருக்கிறதுன்றது இந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. அதர் தேன் திஸ், டிசைன் வைஸாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், இந்த ஒரு டியூக் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மோட்டர் சைக்கிளை கன்சிடர் பண்ணுவீங்களா, மாட்டிங்களா, என்ன ரீசன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.